அப்பா, சித்தப்பா கிட்டேந்து போன். யாரு? சந்தானராமனா? என்ன வேணுமோ? அவனும் இங்க வரானமா? இல்லப்பா, என்னோட சித்தப்பா இல்ல, உங்களோட சித்தப்பா, லக்ஷ்மண் சித்தப்பா. சொல்லு சித்தப்பா. போய் சேர்ந்தியா? போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணிருக்க மாட்டியோ? இப்பதான் இறங்கி ஆத்துக்குள்ள நுழைஞ்சுட்டு இருக்கேன். ஒரு காலத்துல நம்ம ஆம்னு சொல்லுடா. ஆமாம் சிவராமா, வீடு அப்படியே தான் இருக்கா? ஏதாவது சிதறம் அடைஞ்சிருக்கா? ஆமா, வீடு யார் பேர்ல இருக்கா? யாரெல்லாம் அங்க இருக்கா இப்போ? அதுவா? விவரம் இன்னும் கேட்கல. விஜாரி விஜாரி, எல்லாத்தையும் விஜாரி. சிவராமா, நீங்க அந்த ஆட்டில் இருக்கேன்னு சொல்லும் போதே எனக்கு கை காலெல்லாம் பெட பெடன்னு நடுங்கிறது. ஏதோ ஒரு சொல்ல முடியாத எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறமேடா. ஆமா, இந்த சிவன் கோயில், பெருமாள் கோயில் எல்லாம் அப்படியே தானே இருக்கு? தெரியாது சித்தப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். முதல்ல அத போய் பாடுடா. அப்புறம் சிவராமா, தயவு செஞ்சு மணிக்கு ஒரு தடவை போன் பண்ணுடா. எனக்கு இங்க இருப்பே கொள்ள மாட்டேங்கிறது. போன கொஞ்சம் அவரிட்ட கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. கௌரி, கௌரி, இந்தாம்மா, சித்தப்பா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ சித்தப்பா. சித்தப்பா இருக்கும்மா, லைன்ல தான் இருக்கேன். கௌரி, அந்த ஆத்துல மூளை முடுக்கு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம போட்டோ எடு. அப்படியே கோயில், குளம், தெரு எல்லாத்தையும் போட்டோ எடுமா. முக்கியமா பரமாச்சாரியார் தங்கியிருந்தா பாரு அந்த வீடு, அதையும் போட்டோ எடு. எதையும் விட்டுடாத, எல்லாத்தையும் தேடி பிடிச்சு போட்டோ எடு. கவலைப்படாதீங்க சித்தப்பா, எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஒண்ணு விடாம எல்லாத்தையும். விட்டுட்டோமே, எல்லாத்தையும் விட்டுட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ வந்து உட்கார்ந்து இருக்கோம். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அம்மா, கேட்க மறந்துட்டேனே, அந்த ஊஞ்சல் அங்கேயே தானே இருக்கு. அதுல உட்காந்துதான் சித்தப்பா பேசிட்டு இருக்கேன். அந்த ஊஞ்சல்ல எங்க தாத்தா சோமசேகர கணபாடிகள் வந்து உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோ, ஆமே நிசப்தம் ஆயிடும். அவ்வளவு ஆளுமை இருந்தது அவர்கிட்ட. சொரத்தே இல்லாம வர பலமணி, அப்பா காலங்கத்தால ஊஞ்சல் பக்கமே வரமாட்டா. இப்போ உட்கார்ந்து இருக்க தோரணையை பார்த்தா ஆக்ரோஷமா இருக்கு. ஒண்ணு பண்ணு, இந்த காப்பியை கொண்டு போய் கொடு. பிரச்சனை ஏதாவது இருந்தா தெரிஞ்சு போயிடும்.
கல்யாணத்துக்கு வந்திருக்கிற பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு எல்லாருக்கும் சொல்லி தரணுமா? எல்லாரும் இப்படி வாங்க. எல்லாரும் இஷ்டப்பட்டதை ருக்குவை தாத்து மாட்டு பொண்ணாக்கின்னு இருக்கோம். மொத்த பேர் சேர்ந்து அவளை தூஷிச்சா என்ன அர்த்தம்? எப்படி துக்கிரி விளங்காதவோ சொல்றதுக்கு நாக்கு கூசல? அட, ஒரு மாட்டுக்கு கொடுக்கிற கௌரவத்தை ஆத்து மாட்டு பொண்ணு கொடுக்க வேண்டாமா? ஒரு அப்பாவி பொண்ணு அற வச்சா குடும்பமே விளங்காம போயிடும். ரெண்டு பேரும் அவளோட மூத்த வாங்கிறதுக்காக கொஞ்சம் குரலை வசதி பாக்குறா. போங்க, அவங்க அழுதுன்னு இருக்கா, போய் சமாதானப்படுத்துங்க. போங்க. காஃபி எடுத்துட்டு போ. வேண்டாம் அப்பா, வேண்டாம், எடுத்துட்டு போ. சொல்லுங்க சித்தப்பா. என்னம்மா, லைன்ல தானே இருக்க? லைன்ல தான் இருக்கேன். நீங்க சொன்னதை வச்சு நினைச்சு பார்த்தேன். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு நன்னாவே புரியுது. சரி, சிவராம் கிட்ட சொல்லியிருக்கேன், 1 மணிக்கு ஒரு தடவை அவனை ஃபோன் பண்ண சொல்லு. டெஃபினட்டா சொல்றேன் சித்தப்பா. சரி, அப்ப நான் வச்சுட்டுமா? சித்தப்பா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா. இருக்காத பின்ன. எத்தனை வருஷம் இந்த ஆத்துல வாழ்ந்திருக்காரு அவர். இப்ப கூட நம்மளோட வந்துடணும் தான் அவருக்கு ஆசை. என்ன பண்றது? கரெக்ட்பா. ஒரு நிமிஷம்பா. சார், வீட்டை சுத்தி பார்க்கலாமா? சித்தப்பா எல்லா இடத்தையும் போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கா. என்ன ஏன் கேட்குற? எங்க வேணும்னாலும் போ, எத்தனை ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கோ. ஆமாம், அக்ராஸுக்கு வந்ததால மடிஷால் வந்திருக்கியா? ஆமா, இங்க இருக்க போற 10-15 நாட்கள் அக்ரஹார வாழ்க்கை வாழ போறேன். படுக்கிறதுக்கு பாய், படிக்கிறதுக்கு பக்தி புஸ்தகங்கள், பார்க்க போறது கோவில் குளம். வாவ், பியூட்டிஃபுல். வாவ், எவ்வளவு விசாலமா பிரம்மாண்டமா இருக்கு.
நமக்கு இதெல்லாம் இனிமேல் எங்க பார்க்க கிடைக்க போறது?